நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச் சொல். வணக்கம் உண்மையான உறவுகளே. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்க்ரீன்ல தெரியறத வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஆடியோஸ் இது மிகப்பெரிய யூடியூபர்ஸ்க்கான ஒரு பெரிய டிப்ஸாக இருக்கும். யூடியூபர்ஸ் நிறைய பேர் சோஷியல் மீடியாஸில் கண்டென்ட் வைரல் ஆகிற நிறைய நபர்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது எடிட்டிங்கை விட அதிகமாக இந்த ஆடியோஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதற்கு காரணம் நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை அப்படியே மக்களுக்கு சேர்க்கணும். மக்கள் என்ன ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் மக்கள் இந்த ஆடியோவை ஏற்றுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ ஒரு வேல்யூவாக தெரியும். அந்த வேல்யூவாக தெரியறதுக்கு என்ன பண்ணுவாங்க? பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாமல் அதை கிளியர் பண்ணணும். அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால நம்ம என்ன சொல்கிறோமோ அது கேட்கும். ஆனால் அந்த உணர்ச்சியின் உச்சரிப்பு தெளிவாக அவங்களுடைய மனசில் போய் சேராது. இந்த தவறுகள் நான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்னால் முடிஞ்சளவு நான் குறைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச நபர்கள் அதுக்கு அடுத்த அப்டேட் நீங்கள் போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால் நம்ம என்ன பண்ண வழக்கமாக இருக்கிற நபர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு நாய்ஸ் ரெடியூசர் மைக் வாங்குவாங்க. ஆடியோஸ் கிளியராக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மைக்ஸ் எல்லாம் இப்போல்லாம் நிறையவே இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொன்றா ஆர்டர்ஸ் பண்ணி வாங்குவாங்க. அது லைவாக நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு அது அழகாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில நபர்களால் வாங்க முடியாது. நம்ம ஒரு சில சூழ்நிலைகளில் இருப்போம். ஆரம்ப கட்ட நிலைகளில் தான் இருப்போம். நமக்கு யூடியூப் மூலமாக என்ன வருமானம் வருது, நம்ம எதுக்கு அதுக்கெல்லாம் செலவழிக்கணும், அது வந்தால் நம்ம வாங்கிக்கலான்னு ஒரு எண்ணத்தில் இருப்போம். ஆனால் யூடியூப்பில் நம்ம வளரணும்னா நமக்கு கிடைக்கிற பணம் தான் பதில் இல்லை. நிறைய வழிகள் இருக்குது. அந்த வழிகள் மூலம் நம்ம ஒரு வழியை தேடினாலே போதும். கண்டிப்பாக நமக்கு அதுக்கும் பதில் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் இவ்வளவு நாளும் இந்த நாய்ஸ் ரெடியூசர் மூலமாக போடுறதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வித்தியாசம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதில் எந்த வித பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, எந்த வித பெயிண்ட் பண்ணணும் கிடையாது. அந்த விதமான ஒரு ஆப் தான் இது. ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கேன். இன்றைக்கி இதை பற்றி நம்ம தெளிவாக போடலாமே அப்படிங்கிற காரணத்தினால தான் இப்போ நான் தெளிவாக போடுறேன். ஸோ இதுதான் அந்த ஆப். இது என்ன ஆப்? நேரடியாக நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் வந்துடுங்க. சர்ச்சில் போய்ட்டு நாய்ஸ் ரெடியூசர்னு டைப் பண்ணுங்கள். இதில் வீடியோ நாய்ஸ் ரெடியூசர், ஆடியோ வீடியோ நாய்ஸ் ரெடியூசர் இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பாருங்கள். இந்த ப்ளஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் கீழே கொடுத்துருக்க ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் பாருங்கள். இதில் ஒவ்வொன்றுமே நமக்கு ஆடியோஸ், அதாவது நம்ம ஒரு ஆடியோவாக கொடுக்குறோம், ஒரு மைக் ரெக்கார்ட் ஃபோனில் கொடுக்குறோம். அந்த ஆடியோவை நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். வீடியோவோட ஆடியோவுமே நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ஆடியோவாக இருந்தாலும் வீடியோவாக இருந்தாலும் நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் இதில் ஆடியோ நாய்ஸ் ரெடியூசருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், ஆடியோ கம்ப்ரெஷர் பண்ணலாம், ஆடியோ கட் பண்ணலாம், ஆடியோ கன்வெர்ட்டர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த ஆப் யூஸ் பண்ணுது. இந்த ஆப்போட ரேட்டிங்கை பாருங்கள். இந்த ஆப்போட ரேட்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த ரேட்டிங் எல்லாத்தையுமே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் சில கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. ஸோ நானே இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏற்கனவே இருந்ததுக்கு ஒரு பெட்டராக இருக்குங்கிறது தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம்? இந்த ஆடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்னை சுற்றி நாய்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நான் இது ஏற்கனவே ஒரு ஆடியோவாக நம்ம எடுத்து இப்போ பண்ணலாம். ஒரு ஆடியோ எடுத்து இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எப்போவுமே ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆப் இன்ஃபோன்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் பெர்மிஷன் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் நமக்கு தேவையானதெல்லாம் என்ன?
அதுக்கு மட்டும் நீங்கள் பெர்மிஷன் கொடுங்க. நமக்கு ஆடியோ இதெல்லாம் தேவை. ஸோ அது அலௌடில் இருக்குது. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் தேவை. ஏன்னா நம்ம அதில் நம்ம ஃபோட்டோஸோ வீடியோஸோ அதை கொடுத்து தான் நம்ம அலோவ் பண்ண போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ அதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மைக்ரோஃபோனுங்கிறது நீங்கள் அதில் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா மட்டும் உங்களுக்கு தேவைப்படும். அப்போதைக்கு நீங்கள் அலோட் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு டோன்ட் அலோட். ஸோ இதெல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக கொஞ்சம் இருக்கும். ஓகே. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஆனில் தான் இருக்கும். அது நல்லது தான். இதுக்குள்ள மொபைல் டேட்டா அப்படிங்கிறது இருக்கும். பேக்ரவுண்ட் டேட்டா, உங்களுக்கு பேக்ரவுண்ட் டேட்டா வந்துக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வைக்கலாம். இதற்கு காரணம் இப்போ இதில் நம்ம நாய்ஸ் ரெடியூசர் பண்ணிட்டோம். பண்ண பிறகு நம்ம பேக்கில் போய்ட்டு வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பேக்ரவுண்டில் அதோட லோடிங் ஆகிட்டே இருக்குன்னா அதை ஆன் பண்ணி வைங்க. அது ஆகக்கூடாதுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஸோ இது எனக்கு தேவை, நான் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன்ஸ். ஓகே. இப்போ ஆப்புக்குள்ளே போய்க்கலாம். இப்போ டவுன்லோட் கொடுத்துட்டு இன்ட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். இதுதான். இதில் நம்ம விளம்பரம் பார்க்குற மாதிரி மட்டும் இருக்கும். இப்போ நமக்கு தேவையானது இம்போர்ட் ஃபைல். ஸோ நமக்கு என்ன தேவை? ஆடியோ. நான் ஒரு ஆடியோ கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்கும் பாருங்க. அதிலே நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 5 1 2 3 4 5 6. ஸோ இதுதான். இதில் நம்ம இப்போ இம்போர்ட் ஃபைல் கொடுத்துட்டு நமக்கு என்ன தேவை, வீடியோவோ ஆடியோவோ நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். அதை கொடுத்துட்டோம்னா நமக்கு லோட் ஆகும். Draw a turtle. Excellent. Make him happier. ஸ்கிப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு பேக்கில் போயிட்டோம்னா நமக்கு லோட் ஆகும். இது 100% வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். வந்துட்டா? இப்போ ஓகே. இது மேலே வந்தாச்சு. மது ஒளி மது. இப்போ நம்ம பண்ண போகிறது சேவ் கொடுக்க போகிறோம். சேவ் கொடுக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம்னா ஃப்ரீ, அதாவது 5 நிமிஷத்துக்கு உள்ளே இருக்கிறத நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது 5 நிமிஷம் உள்ள ஒரு ஆடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் உள்ள ஒரு ஆடியோ வேணும், அதை டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் 10 நிமிஷம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான். இப்போ எனக்கு என்னோட பேலன்ஸ் 2 நிமிஷத்துக்குள்ளதை நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ 4 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது. அப்போ நான் இன்னொரு அட்வைஸ்மெண்ட் பார்க்கணும். நீங்கள் பை நோ எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஃப்ரீ 5 மினிட்ஸ். This is me one day. This is me 3 days. உங்கள் டைமை இதுக்கு கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ பேக் வந்துட்டிங்கன்னா ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். MP3 வேணுமா, வீடியோ ஃபார்மேட்டில் இருக்குன்னா வீடியோ வரும். ஸோ நான் MP3 கொடுத்துக்கிறேன். ப்ராசஸ் ஆகிரும். ஓகே, டவுன்லோட் ஆகிட்டு. அவ்வளவுதான். இவ்வளவு தான். ஸோ இதில் உங்களுக்கு என்ன ஃபோல்டரில் வேணுங்கிறத எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பயன்படுத்தி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லும்போது ஓகே அவங்களுக்கும் அது ஒரு திருப்தியாக இருக்குங்கிறது எனக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இந்த வீடியோவை யாரெல்லாம் யூடியூபர்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் நமக்கு இப்படி தான் இருக்கும். டைமை நம்ம கொடுத்து தான் ஆகணும். பிறகு நமக்கு டைம் நல்லா கொடுக்கும். நன்றி உறவுகளே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.